மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கோவில் இடத்தை மோசடியாக ஏமாற்றி விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பிள்ளையார்தோப்பு இடத்தை ஆண்டுதோறும் குத்தகைக்கு விடப்படும். 38,800 சதுரடி பரப்பளவு கொண்ட இடத்தை சீர்காழி கோவிலாந்தெருவை சேர்ந்த பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் நெடுஞ்செழியன் ஆகியோர் உரிமை இருப்பதாக கூறி 14 பேரிடம் 70 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளனர். இந்நிலையில் அந்த இடத்தில் உள்ளவர்களை வெளியேற்ற கோரி நீதிமன்றத்திலிருந்து சம்மன் வந்துள்ளது. இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது அந்த இடத்துக்கும் பன்னீர்செல்வம் நெடுஞ்செழியனுக்கும் எந்தவித உரிமையும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் பன்னீர்செல்வம் நெடுஞ்செழியன் ஆகியோரிடம் கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். ஆர் முருகன் பேசுகிறான், சீர்காழிலேருந்து பேசுகிறான், கீழே வீதியிலேருந்து பேசுகிறான். அதுவும் இல்லாமல் நெடுஞ்செழியனும் ஒரு வைக்கல் வந்தால் என்கிட்ட இடம் இருக்குது, என் இடத்த வந்து வாங்கிங்க சொல்லி தான் வாங்கினேன். இடத்த வாங்கணுன்னா அங்கே போகணுன்னா கோயில் இடம் ஆகிட்டு, அதுக்கு கோயிலில் போய் கேட்டாங்க, நீ யாரை கேட்டு பணம் கொடுத்த அப்படின்னு கேட்டாங்க. ஐயா தெரியாத கொடுத்துட்டேன், எப்படி அண்ணே அப்படின்றது அப்படின்னு சொன்னோன்னா நீ போய் கேஸை கொடுன்னாங்க. கேஸை கொடுக்க வந்தாங்க. டிஎஸ்பி என்ன சொல்கிறாரு, எங்களால் முடியாது, என்ன வேணாலும் நீங்கள் போய் நேராக அவனை போய் பணத்தை வாங்க, பணம் கேட்க போனாக்கா 6 மணிக்கு மேலே என் வீட்டு வாசப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு.